வணக்கம் நண்பர்களே, நான் ஜெஸ்ஸி ஜூலி. இன்றைக்கி மசாலா தோசை பண்ண போகிறோம். இது ஒரு ஸ்பெஷலான ஹெல்த்தியான ஒரு மசாலா தோசை. இது எப்படி செய்யலான்னு பார்க்கலாம் வாங்க. இப்போ ஒரு பேன் வச்சுருக்கேன். அதில் நம்ம கொஞ்சம் பட்டர் போடலாம். கொஞ்சம் வெங்காயம் போடலாம். ஒரு பிடி கேரட்டு சீவனது போடலாம். ஒரு பிடி கோஸ் போடலாம். அதே மாதிரி நம்ம சோளம் போடலாம், கார்ன். இது நல்லா நம்ம நல்லா ஒரு 2 மினிட் நல்லா வதக்கலாம். கொஞ்சம் உப்பு போட்டுடலாம். இதுக்கு தேவையான அளவுக்கு நம்ம உப்பு போட்டுடலாம். கொஞ்சம் மல்லி இலை போட்டுடலாம். இது ஃபினிஷ் ஆயிடுச்சு. இதெல்லாம் ஒரு ஆஃப் பாயில் தான் ஆயிருக்கு. நம்ம இந்த சோளத்துக்கெல்லாம் வேக கிடையாது. இது நல்லா ஃப்ரெஷ் சோளம், ரொம்ப சாஃப்டான சோளம், பிஞ்சு சோளம். அதனால் இந்த கார்னுக்கு இவ்வளோ தான் இருக்குது. இது எல்லாமே ரொம்ப விட்டமின்ஸ் ஆனது. அதனால் இதோட விட்டமின்ஸ் எல்லாம் போகாமல் இருக்கிறதுக்காக ரொம்ப நேரம் எல்லாம் வணக்கலை. அவ்வளோதான், இதை ஆஃப் பண்ணிடலாம். இதில் கொஞ்சம் பெப்பர் தூள் போட்டுடலாம். பச்சை மிளகு போட்டால் குழந்தைங்களுக்கு கடிக்கும் இடையில, அப்போ அவங்களுக்கு ரொம்ப காரமாக தெரியும். பெப்பர்னும் போது ஹெல்த்தியாகவும் இருக்கும் மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு. அதே டைமில் காரத்துக்கு கொஞ்சம் காரம் கிடைக்கும். அதனால் இதை ஆஃப் பண்ணியாச்சு ஸ்டவ்வு. அதனால் அதில் கொஞ்சம் பெப்பர் போட்டுட்டு, இதுதான் நம்ம நம்மளுடைய ஸ்பெஷல் தோசைக்கான மசாலா. எல்லாம் ஆஃப் பாயில் தான் ஆகிருக்கு. அதனால் ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். இனி இது நம்ம தோசையில் போட்டுட்டு கொஞ்சம் சீஸ் போடணும். அப்போ தான் குழந்தைங்களுக்கு ரொம்ப டேஸ்ட்டாக தெரியும். இப்போ நம்ம தோசை தயாராகிடுச்சு. இதில் நம்ம பட்டர் போடலாம். அதில் நம்மளுடைய மசாலா பட்டர் தோசையில் கொஞ்சம் ஃபுல்லாக அப்ளை பண்ணிவிட்டு நம்மளுடைய முட்டைகோஸ், கேரட், கொத்தமல்லி, வெங்காயம், பெப்பர் பவுடர், இதெல்லாம் தான் நம்மளுடைய இது. இந்த மசாலா குழந்தைங்களுக்கு நல்லாயிருக்கும். கார்ன் பிஞ்சு கார்ன் தான் இது. இது ரொம்ப பிஞ்சு, சாப்பிட்றதுக்கு பச்சையாகவே சாப்பிட்றதுக்கு ரொம்ப நல்லாயிருக்கும். ஒரு தோசையிலே குழந்தைங்களுக்கு வயிறு ஃபுல்லாகிடும். அதுக்கப்புறம் மேலே நம்ம கொஞ்சம் சீஸ் போடணும். அப்போது அவங்களுக்கு ரொம்ப சாப்பிட பிடிக்கும். இதில் பொட்டேட்டோ கிடையாது. நம்ம சாதாரணமாக மசாலா தோசைனாவே பொட்டேட்டோ தான் நம்ம அதிகமாக சேர்த்துக்குவோம். இப்போ இதை தோசை ரெடி. நம்மளுடைய மசாலா தோசை ரெடி. நம்ம ஒரு பிளேட்டில் எடுத்துடலாம். இப்போ நம்மளுடைய தோசை தயாராகிடுச்சு. இது இப்படியே நம்ம கடித்து சாப்பிட்டோன்னா செம்ம டேஸ்ட்டாக இருக்கும். இதில் பட்டர் இருக்குது, அப்புறமா சீஸ் இருக்குது, வெஜிடபிள்ஸ் எல்லாமே இருக்குது. குழந்தைங்களுக்கு ஒரு டிஃப்ரெண்ட்டாக இருக்கும், நல்ல டேஸ்ட்டாகவும் இருக்கும். நல்ல மெல்ட் ஆகிருக்கு அந்த பட்டரு சீஸ் எல்லாம் நல்லாயிருக்கு. அப்போ சாப்பிடும்போது அவங்களுக்கு அந்த டேஸ்ட்டில் அப்படியே சூடாக செஞ்சு கொடுங்க. நம்ம பசங்களை ஹெல்த்தியாக இந்த மாதிரி வெஜிடபிள்ஸ் எல்லாம் கொடுத்து நம்மளும் ஃபாரினர்ஸ் மாதிரி வெஜிடபிள்ஸு ராவாக சாப்பிட பழகிக்கலாம்.